ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு மிகவும் அற்புதமான ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மிகுந்த பலன் உள்ளதாய், நம்முடைய வாழ்க்கையையும் எப்படி வல்லமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறது என்கிற சத்தியத்தை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சிலுவையில மரித்து அடக்கமனப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சொன்ன ஒரு சத்தியம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, மரித்தேன், கல்வாரி சிலுவிலே நான் உங்களுக்காக மரித்தேன், பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து மரித்தேன், அடக்கமனப்பட்டேன், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வேத வசனம் சத்தியமாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொன்னார் பாருங்க, எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இந்த வசனத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ளணும். தேவன் ஜீவனுள்ள தேவனாக, எவர் பிரசன்ட் ஹெல்ப்பராக நமக்காகவே அவர் இருக்கிறார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அருமையானவர்களே, இந்த சத்தியங்களை நாம் ஏன் பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அனுதின வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் அரவணைத்துக் கொள்ளும் போது, நாம் அதை மனதார விசுவாசிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமை அது பலமாக கிரியை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த சத்தியங்கள் ஒரு பெரிய எனர்ஜியா இருக்கும். நம்முடைய ஆத்மாவிற்கு மிகுந்த பலன் கொடுக்கறதா இருக்கும். எபேசியர்கள் நிருபத்துல 2வது அதிகாரத்துல 1லிருந்து 10 வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தின் ஆரம்பம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்முடைய ஆவியிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படியாக உயிர்ப்பிக்கப்பட்டோம்? கிறிஸ்துவை விசுவாசித்தோம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்று நாம் விசுவாசித்தோம். அவருடைய லார்ட்ஷிப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆவியிலே ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பூர்வ வகை ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது நம்முடைய ஹேபிச்சுவல் லைஃப் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தது? அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினலை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனியின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனுடைய இரக்கத்தை பார்க்க போறோம். தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த போது நம் மீது எவ்வளவு இரக்கம் பாராட்டினார். அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, பாருங்க, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அளவுக்கு அதிகமாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்மிடத்திலே அவர் அளவு கடந்த விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுடனே கூட நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு மாபெரும் சத்தியம். கிறிஸ்துவையே நம்ம இன்றைக்கு துண்டு தரிக்க முடியாது. கிறிஸ்து இல்லாம நம்ம இல்லை, நம்ம இல்லாம கிறிஸ்துவனால இந்த பூமியில எதுவும் செய்ய முடியாது. அப்ப கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய ரீதியில நம்ம கொடுக்கப்பட்ட ஸ்தானம் என்ன என்று பார்க்கும்போது, நமக்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட்ட ஒரு சத்துரு. அவனுடைய வல்லமை இருக்கு, ஆனால் நம் மீது அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஏசு சொன்னார் பாருங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னார். நம்மை தேவன் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி அவரோட கூட நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார். இதை கிராஸ் பண்ணும்போது, புரிந்து கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே பலமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்க, இது ஒரு கிஃப்ட் ஆஃப் காட்.
இந்த ரட்சிப்பு என்பது ஒரு கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஒரு அருமையான ஈவு. இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியமான வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம், இது கிரியினால கிடைக்கிறது இல்லை, இது அவருடைய கிருபையினாலே கிடைக்கிறது. ஒருவரும் பெருமை பாராட்டதுபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. எந்த ஒரு மனுஷனும் கிரியை செய்து அக்வயர் பண்ண முடியாது. இது தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு காண்பித்த, மனுக்குலத்திற்கு காண்பித்த கிருபையினாலே உண்டானது. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க போறோம். 10வது வசனத்திலே, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏற்கனவே தேவன் நமக்கு ஒரு நல்ல பேத், நல்ல ஒரு பாதையை அவருக்குள்ளாக, அவர் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஆகவே இந்த பாதையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழும்படி, அனுபவித்து வாழும்படி அந்த நல்ல பாதையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்து விட்டார். அவருடைய வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதை அனுபவியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்காக சகலவற்றையும் கல்வாரி சிலுவை மூலமாய் செய்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்காக உயிர் தெழுந்து எங்களுக்காக உயிரோடு இருக்கிறீர். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயிர் தெழுதலை நீர் கட்டளையிட்டிருக்கிறோம். சோதரிக்கிறோம். பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உயிர் தெழுதலின் வல்லமையிலே வாழ்ந்து உடைய பரிசுத்த நாமத்தை ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை தன்னுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.